ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் இருக்க ஃபேமஸான சாங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கெஸ் பண்ண போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? ஸோ கைஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இந்த வீடியோட கடைசியில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா உங்களோட பேர் வித் உங்களோட கமெண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நானே சொல்லுவேன். ஸோ வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கொண்டு அச்சாடி நீ எத்தனையோ வருத்தங்களாம் பார்த்தா அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி கொடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. ஒரு பாரு கதவு நீயடி, சிறுக்கி வட்டிய முட்டை கலக்கி ராசாத்திய ராத்திரி பார்த்தேன், ரவுடி பய ரொமான்டிக்கான கதை போமா கதை போமா. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது நீலோத்தி நீலோத்தி. என் காதல் சொல்ல நேரமில்லை,
மரசலாயிட்ட மரசலாயிட்ட விட்டு போன வாசலிலே முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறனே. கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல. ஸோ கைஸ், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்கள் பேர் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கொஸ்டின் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சாங் நேம் வரும். அது என்ன சாங்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது கூடவே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டிருக்கணும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருக்கணும். இந்த மூணுத்து மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும். உங்கள் பேர் இது உங்களோட கமெண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நான் போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் போன வீடியோவில் அதுக்கு நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாரோட கமெண்ட்டையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு போன வீடியோவில் நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்றதை பார்த்துருவோம். ஆன்சர் இஸ் பொல்லாதவன் மூவி. ஸோ இந்த ஆன்சர் போன வீடியோவில் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணது யாருன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணது வந்து அதிஷா. ஸ்பெஷல் ரெடில் பொல்லாதவன் மூவின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அதிஷா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து ஜேம்ஸ் அக்கா நேம் ரெனிஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு தேங்க்ஸ். பொல்லாதவன் மூவின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரியான்றவங்க எல்லாத்துக்குமே கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு அண்ட் ஸ்பெஷல் ரெடிலுக்குமே சூப்பராக சொல்லியிருக்கீங்க பிரியா. அண்ட் அடுத்தது வந்து அல்வின் அப்படின்ற அவரும் வந்து எல்லாத்துக்குமே கெஸ் பண்ணிட்டு ஸ்பெஷல் ரீடர் அதுக்கு முன் வீடியோவில் கேட்டதுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. அண்டு நெக்ஸ்ட் வந்து டோரா அப்படின்றவங்க அவங்களும் எல்லாத்துக்கும் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து பொல்லாதவன்னு சொல்லிட்டு நீங்களும் சூப்பராக சொல்லியிருக்கீங்க டோரா. அண்டு நெக்ஸ்ட் வந்து சுபிக்ஷன் அப்படின்றவர். அடுத்தது நேம் வந்து லக்ஷ்மணன். சில பேர் வந்து நேம் போட மாட்டீங்க. ஸோ உங்கள் நேமை சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வீரப்பெருமாள் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ரீடில் அது கூடவே எல்லா மூவியும் இயரோடு சேர்த்து போட்டிருக்காரு. ஸோ சூப்பராக சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சூர்யா அப்படின்றவங்க மை மார்க் 12 அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாதவன் ஆன்சர்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது முத்து மீனா. நெக்ஸ்ட்டு கௌரி கீர்த்தனா. அடுத்தது ஸ்வாரா தான் நேம்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில. அதுக்கப்புறம் பூவரசன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ரீடில் பொல்லாதவன்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்கீங்க ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ரீடில் பொல்லாதவன் நேம் வந்து தேவி பாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு தேங்க்ஸ் தேவி பாலா. அண்ட் இவங்க தான் வந்து லாஸ்ட் கமெண்ட்டு. ஸோ போன வீடியோவில் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் யாரோட பேர்னா விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம்ல, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பேர் வித் உங்களோட கமெண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வீடியோவால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் லைக் போட்ட உடனே அங்கே கீழே வந்து ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஹைப் ஆப்ஷனை ஜஸ்ட் இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி கேட்கும். அந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறது ஒரு தடவை தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கம் போல் இங்கே பக்கத்தில் போடுறேன். ஸோ அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுறேங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, Tata bye bye from Santosh.